வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் பலரும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சுற்றி பார்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தம்பதி வந்தனர். ஆசிய நாடுகளில் பைக்கில் சென்று தங்களுக்கு பிடித்தமான இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற திட்டத்துடன் வந்த இவர்கள் முதலில் பாகிஸ்தான் வந்தனர். பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களும் சென்று இந்த தம்பதி அங்கிருந்து வங்கதேசம் சென்றது. வங்கதேசத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்த பிறகு இந்தியாவுக்கு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தம்பதி வருகை தந்தனர். இந்தியாவில் பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு நேபாளம் செல்ல திட்டமிட்டு இருந்தனர். பைக்கிலேயே பல்வேறு இடங்களுக்கு செல்லும் இந்த தம்பதி இரவு நேரத்தில் தங்களிடம் உள்ள பொருட்களை வைத்து தற்காலிக கொட்டகை அமைத்து அங்கேயே தங்குவதை வாடிக்கையாக கொண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில்தான் ஜார்க்கண்டின் தும்கா மாவட்டத்தில் உள்ள ஹன்சிதிகா பகுதியில் ஸ்பெயின் சுற்றுலா தம்பதி குடில் அமைத்து இரவு தங்கியுள்ளனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த 7 இளைஞர்கள் சேர்ந்து இருவரையும் தாக்கியுள்ளனர். மேலும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெண் கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். ஸ்பெயின் பெண்ணின் கணவரையும் இந்த கும்பல் தாக்கியுள்ளது. இதில் அவரும் காயமடைந்துள்ளார். அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த போலீசார் வெளிநாட்டு பயணிகள் இருவரும் சாலையோரம் கிடந்ததை கண்டுள்ளனர். அவர்கள் இருவருக்கும் உள்ளூர் மொழி தெரியாது என்பதால் அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை போலீசாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காயங்களும் இருந்ததால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் போலீசார் இருவரையும் அனுமதித்தார். அதன் பிறகுதான் ஸ்பெயின் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் அங்கு பெரும் எதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் குற்றவாளிகளை முழுவீச்சில் தேடி வந்தனர். இதில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள மீதம் உள்ள நபர்களை தேடி வருகின்றனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தாங்கள் வருகை தருவது தொடர்பாக முன்கூட்டியே தங்களுக்கு எதுவும் தகவல் தெரியவில்லை என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. காயத்துடன் சிகிச்சை பெற்று வரும் ஸ்பெயின் நாட்டு தம்பதி தற்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவத்துக்கு இந்தியாவைச் சேர்ந்த பலர் தங்களது வருத்தங்களை தெரிவித்துள்ளனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் பெரிய ஆதரவு குரல் ஒலித்துள்ளது. சமூக ஆர்வலர்கள் பலர் இது தொடர்பாக தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு பயணிகளுக்கு இது போன்ற துயர நிகழ்வுகள் நடைபெற்றால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும். சுற்றுலா பயணிகள் யாரும் இந்தியாவுக்கு வரமாட்டார்கள். எனவே இது போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழாமல் பார்த்து கொள்வது இந்திய நாட்டில் உள்ள அனைவருடைய கடமை என்று பலர் கருத்து கூறி வருகின்றனர். மேலும் நமது சேனல் சார்பாக பாதிக்கப்பட்ட இருவருக்கும் வருத்தங்கள் தெரிவிப்பதுடன் குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.